வணக்கங்க. ஹலோ செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு தெரியும். அந்த பெண் பயிற்சி மருத்துவருக்கு என்ன வந்து நடந்ததுன்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஃபுல்லாக இப்போ 9ஆம் தேதி காலையில் விஷயம் வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபுல்லாக வந்து அதை பற்றி தான் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். 8ஆம் தேதி அன்றைக்கி அந்த பொண்ணு வந்து பிஜி வந்து செகண்ட் இயர் படிக்கிறாங்க. 31 வயசு அந்த பொண்ணுக்கு. அது என்ன பண்ணுது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அன்றைக்கி டியூட்டி ஒரு 36 ஹவர்ஸ் கண்டினியூஸாக வந்து டியூட்டி பார்க்குறாங்க. ஏன்னா முக்கால்வாசி உங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே தான் வந்து நைட் டியூட்டி பார்க்குறது, வேறு டாக்டர்ஸ்லாம் மெயினாக அவங்கள தான் போடுவாங்க. அது மாதிரி பார்த்துருக்காங்க, 36 ஹவர்ஸ் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு 8ஆம் தேதி, அதாவது 9ஆம் தேதி விடியகாத்தால ஒரு 3 மணி போல் கொஞ்சம் படுக்கலாம்னு சொல்லிட்டு செமினார், அங்கே படுக்கிறதுக்கு வசதி கிடையாது. ஸோ செமினார் ஹாலவே படுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களா. போயிட்டு காலையில் வந்து என்ன ஆகுதுன்னா, செமினார் ஹாலுக்கு போனவங்க பார்த்துக்கிறாங்க, அவங்க வந்து இறந்து போய் கிடக்குறாங்க. இறந்து போயிட்டுனா ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக பிளட்டு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், பட்டாசு போட்டு என்னென்ன நடந்தது அதெல்லாம் வந்து வாயால் சொல்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து வார்த்தைகள் அவ்வளவு வேதனையாக இருக்குது. அதெல்லாம் திருப்பி சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். உங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நடந்து அந்த பொண்ணு வந்து இப்படி கிடக்குது. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு இதை பார்த்துருக்குறாங்க. ஆனால் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11க்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு போன பொண்ணு திடீர்னு வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்னு ஃபோன் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கும் எப்படி இருக்கும். அவங்க வர்றாங்க, வந்து பார்த்தா உடனே பார்க்க அலோவ் பண்ணலை. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லி அப்புறமா பார்க்குறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பிரின்சிபல், டாக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கொல்கத்தாலான எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், எவ்வளோ டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாமே இருப்பாங்க. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, கொலை செய்யப்பட்டாங்களா, நம்ம யாருக்கும் சின்ன குழந்தை கூட சொல்லிடும். அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க மேலே ட்ரெஸ்ஸு கூட பாதி ட்ரெஸ் தான் இருக்குது, மேற்கொண்டு இல்லை. அவ்வளோ பிளட்டு எல்லா இடத்துலையும், எங்கெங்கே பிளட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே இருக்கிறப்ப அந்த பார்த்தோன்னே எப்படிங்க சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறதுக்கு எப்படி அப்படின்னா எவ்வளோ போய் சொல்லியிருக்கிறாங்க நல்லாவே தெரியுது. சொல்லிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க ஒரு 3 பொண்ணையும் பார்க்க விடல. போலீஸில் வந்து அவங்க பிரின்சிபல் எந்த யாராட்டையும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. முதல்ல நடந்தனா உடனே அடிச்சு பிடிச்சி போலீஸ் உடனே ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க, போலீஸ் வருவாங்க. ஆனால் இவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. சொன்னது 7:30 மணிக்கு அப்புறம் 11 மணி தான் நடந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பார்க்கறக்கும் அலோவ் பண்ணல. அப்புறம் தான் ஃபோன் பார்த்துட்டு இது சூசைட் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அப்புறம் போலீஸ்க்கு எப்படி தெரியும்னு தெரியல, கன்ஃபார்ம்ல போலீஸ் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் போலீஸ் பார்த்துட்டு அது பார்த்தோன்னே வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க, கொலைப்படம் பண்ணியிருக்கிறாங்க சொல்லிட்டு உடனே வந்து அவங்க அது மாதிரி தான் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படி கேஸ் ஃபைல் பண்ணிட்டு என்னன்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு ப்ளூடூத் கிடக்குது. அதை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சி சஞ்சய் ராம்னு ஒருத்தருக்கிறான். அவன் வந்து போலீஸ் வாலண்டியரு. அவனை வந்து வீட்டுக்கு போய் பார்த்து மறுநாள் வெள்ளிக்கிழமை நடக்குது. இது சனிக்கிழமை போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. மண்டே வந்து போலீஸ் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மற்றபடி நிறைய டாக்டர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சந்தேகம். என் பொண்ணு வந்து இது மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கான்னா, ரொம்ப இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்கிறான்னா, இது வந்து போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்ககிட்ட வந்து சூசைட்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து ஒழுங்காக நியாயம் கிடைக்காது. ஏன்னா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒருத்தர் பார்க்குறப்பயே எப்படி சொல்கிறாங்கன்னா, 3 மணிக்கு போயிருக்கு அந்த பொண்ணு படுக்கிறதுக்கு, 5 மணி 5:30 மணிக்குள்ளே நடந்திருக்கு. ஒரு 2 மணி நேரத்துக்கு இவ்வளோ நடந்திருக்கு. இப்போ ஒரு தனி ஆள் வந்து அவன் குடிச்சிருக்கிறான், நல்லா பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க சமயத்தில் ஒரு தனியை குடிச்சான போதையில் தள்ளாடுவோம், ஸ்டெடியாக இருக்க மாட்டான். அப்படி ஸ்டெடி இல்லாதவன் இவ்வளோ தூரம் பண்ணியிருப்பானா? அப்படி ஸ்டெடி இல்லை ஒருத்த மட்டும்தான் அந்த பொண்ணு வந்து எப்படியோ ஃபைட் பண்ணி ஓரளவு தப்பிச்சிருக்கலாம். இவ்வளவு அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ரத்தம் அடிபடாத இடமே கிடையாது மாதிரி ஆகாது. அது யாருக்குமே தெரியும் பார்க்குறப்பே. அப்படிங்கிறப்ப இது மாதிரி சொல்கிறப்ப போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. சொல்லி இவங்க அப்பா அம்மா வந்து கோர்ட்டில் வந்து இவங்களும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. கேஸ் பண்ணிட்டு நிறைய டாக்டர்ஸும் பண்ணியிருக்கு. எங்களுக்கு வந்து சிபிஐ தான் வேணும், இவங்க வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரும் ஜட்ஜும் கேட்டிருக்கிறார், எப்படி நீங்கள் வந்து பார்த்தோன்னே வந்து இப்படி இப்போ சூசைடுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டோன்னா போலீஸ் சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் வந்து அப்படி சொல்லலை, யார் கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நாங்கள் பார்த்தோன்னே நாங்கள் வந்து இது வந்து கொலை தான் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் ஃபைல் பண்ணியிருக்கோம் கேஸு அப்படின்னு சொன்னோன்னே இதில் வந்து
ஏன் வந்து பிரின்சிபல்லாம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல என்னன்னு கேட்டோன்னே, இல்ல அவர் ஒரு ஒரு இது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட குடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல அவர் வந்து இதுலேருந்து அவர் பதவியிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி அவங்க வக்கீல் சொல்றாங்க. சொன்னோனே அதுக்கப்புறம் இவங்க விக்டிமோட வக்கீல் என்ன சொல்றாங்க, ஆனா வந்து அவரு வேலைய வந்து விட்டு ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கப்புறம் 12 ஹார்ஸ்லயே வேற மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல போஸ்டிங் போட்டாங்க. இப்ப இவர பிரின்சிபலா போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? அப்புறம் ஜட்ஜி கேட்குறாங்க, அது எப்படி ஒரு இதில வந்து ஸ்டெப் டவுன் பண்ண உடனே அவரு லீவ்ல போயிருக்கணும். இல்ல இங்க வேற எங்கேயும் போக்கூடாது. எப்படி உடனே அடுத்த அப்பாயின்ட்மென்ட் குடுத்தீங்க? நீங்களா லாங் லீவ்ல போயிடுங்க. இல்லைன்னா வந்து நாங்க கோர்ட் மூலியமா உங்கள அப்படி அனுப்ப வைக்க வேண்டும் வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லிட்டு அதெல்லாம் சிபிஐக்கு வந்து சிபிஐ தான் வந்து அந்த கேஸை பார்க்கும் சொல்லி ஜட்ஜி சொல்லிடுறாரு. உடனே சிபிஐ கிட்ட வந்து இந்த கேஸ் போயிடுது. இவங்க கிட்ட இருந்து எல்லா ரிப்போர்ட் எல்லாத்தையும் வராங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வருது. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நிறைய வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்னென்ன எப்படி எப்படி நடந்தது என்ன ஏது எல்லாமே சொல்றாங்க. அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க உடம்புலேருந்து எடுத்து எவ்வளோ ஒரு பார்ட்ஸ்லாம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க உடம்புல வந்து சீமன் எடுத்தப்ப ஒரு 150 ml இருந்தது சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அப்போனா வந்து நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான் பெரிய வேலை. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பயிற்சி இந்த இவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுற டாக்டர்ஸு அப்புறம் டாக்டர்ஸு எல்லாத்துலையும் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அமைதியாக பேரணி பண்ணுறாங்க. அமைதியாக வந்து மெழுகுவத்தி ஏற்றி வச்சு இப்படி தான் சொல்லி நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி போராடுறாங்க. அமைதியாக இருந்து ஊர்வலம் போகிறாங்க. பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் சிபிஐட்ட கேஸ் போனதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் போல் இவங்க ஊர்வலத்தை ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் சிபிஐட்ட போச்சுனோன்னு எங்கே எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கா என்னன்னு தெரில. தேவையில்லாமல் உள்ளார போய் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த செமினார் ரூமு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப்பு அப்புறம் சிசிடிவி கேமரா அப்புறம் இன்னொன்று என்ன அந்த இது லேப்டாப்பு இது கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி பயங்கரமாக கலவரம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஏதோ 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் எதுனா இவங்க வந்து 2 நாளாக 3 நாளாக அமைதியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எதுக்கு இவங்க யார் வந்து பூந்து திடீர்னு வந்து ரகலை பண்ணி இல்லை பார்க்கவே தெரியுது நல்லா வந்து ஏதோ எவிடன்ஸ் எல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இந்த செமினார் ரூம் பக்கத்தில் டாக்டர்ஸ் ரெஸ்ட் ரூமு அப்புறம் அது ரெஸ்ட் எடுக்கிற ரூமு அப்புறம் வந்து டாய்லெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதையெல்லாம் வந்து இடிச்சிட்டு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் கேஸ் நடந்துருக்கு எதுக்கு பண்ணிட்டீங்கன்னா இல்லை எல்லாரும் வந்து தங்குறதுக்கு இடம் இல்லை படுக்க வசதி இல்லை அதுக்காக பண்ணிட்டு இருக்கோன்னு ஒரு கேஸ் நடக்கிறப்ப யாராவது பண்ணுவாங்களா? இதில் தான் என்ன தெரியுதுன்னா ஏதோ எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்காக இவங்க பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் டியூட்டி பார்த்தனே நைட்டு கூட வந்துட்டு சீனியர்ஸ் இவங்க கூட கிளாஸ்மேட்ஸு டாக்டர்ஸ்லாம் இந்த ஒர்க் பண்ணியிருப்பாங்களா அவங்ககிட்டயே வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சம்மன் அமைச்சிருக்கிறாங்க. இது மாதிரி 19 பேர்கிட்ட வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக எவிடன்ஸோட கிடைக்கணும். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு காலையிலேருந்து நாளை காலையில் வரைக்கும் டாக்டர்ஸ் ஆல் இண்டியா லெவலில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி மட்டும் கிடையாது. இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஐசியூ அப்புறம் வந்து ஆப்ரேஷன் இதெல்லாம் மட்டும் நிறுத்த மாட்டோம். அது முக்கியமான எமர்ஜென்சி மட்டும் அப்படியே பார்த்து டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ எசென்ஷியல் இல்லாமல் ஒரு ஓபிலாம் பார்த்தா நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மட்டும் நாங்கள் இன்றைக்கி பார்க்கறது இல்லை. எதுவுமே வேலைக்கு போகாமல் இதில் ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா இன்றைக்கி மட்டும் கிடையாது ஃபுல்லாக அதுக்கு ஒரு நியாயம் கிடச்சி யார் உண்மையிலே கொலைகாரம் யார் பண்ணதுலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கே போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு இது வந்து எப்படின்னா மக்கள் வந்து நாங்கள் டாக்டர்ஸ் மட்டும் தான் போராடுறோம் ஜல்லிக்கட்டுக்கெலாம் வந்து எல்லாரும் போராடினாங்க அந்த மாதிரி மக்களும் சப்போர்ட் பண்ணணும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பாவமாக இருக்குது யோசிச்சு அப்படின்னு சொல்லி நடந்திருக்குது. அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இதில் வந்து என்ன கோரிக்கை அவங்க வச்சுக்கிறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மருத்துவர்களுக்குன்னு சொல்லி தனியாக ஸ்பெஷலாக ஒரு லா வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடியே இது மாதிரி வந்துச்சு. அப்போ வந்து கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. என்னன்ட்டா அதாவது டாக்டருக்கு எது நடந்தாலும் மற்றவங்களுக்கு நடக்கிற மாதிரி டாக்டர்ஸ்க்கும் எது நடந்தாலும் அதையும் வந்து சட்டபூர்வமாக விசாரிக்கிறோம் போகிறோம் பொதுவான லா இருக்குது. அது தனியாக லா தேவையில்லை கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் கோர்ட் வந்து புதுசாக லா வந்து உருவாக்க முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ்க்கு ஸ்பெஷல் லா வேணும். இப்போ ஏர் ஹோஸ்டஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டஸ்க்குலாம் தனியாக ஒரு லா இருக்குது. அவங்களுக்கு எது நடந்தாலும் உடனே பார்க்கறதுக்கு அது ஒரு சட்டமே இருக்காது. தனியாக வந்து டாக்டர்ஸ்னே தனியாக வந்து சட்டம் ஒன்று வேணும். அதே மாதிரி வந்து ஏர்போர்ட்லாம் எப்படி வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்குதோ ஏர்போர்ட்லாம் பார்த்து உங்கள் எப்படி பொருள் கொண்டு போகிறது வந்து எவ்வளோ சேஃபாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலும் சேஃப் ஜோனில் இருக்கணும். இதுலும் அந்த அளவு வந்து சேஃபாக அந்தளவு செக்யூரிட்டி சேஃப்லாம் முடியாட்டி கூட ஓரளவு வந்து சேஃபாக இருக்கணும்
அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி முக்கியமாக வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து சரியாக வந்து செக்யூரிட்டி இல்லையோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்லலாம் டியூட்டி பார்க்குறாங்க. மெயினாக வந்து ஃபீமேல் டாக்டர்ஸ்லாம் டிலேட் டாக்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த பேஷண்ட் சமயத்தில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பான், குடிச்சிட்டு வந்திருப்பான், பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட இருப்பான். அதில் இவங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ எப்படி அவன் பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது. ஸோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். அது இருந்தால் தான் சரிப்படும். தனியாக போய் பின்னா அவங்களாம் உயிரை கொடுத்து பண்ண முடியாது. அவங்களாம் உயிரை காப்பாற்றுக்காக டாக்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க உயிரையும் விட்டுட்டு எப்படி அவங்க வேலை பார்ப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அதுக்குன்னு சரியாக செக்யூரிட்டி இருக்கணும். அது மாதிரி செக்யூரிட்டி இல்லாமல் இவங்க கேட்குற கோரிக்கையெல்லாம் இல்லாமல் இருக்கிற ஹாஸ்பிட்டலோட அங்கீகாரத்தை வந்து ரத்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் ஒன்று என்னன்னா கோட் கிரே அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் சிஸ்டமாக எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரியாது. அது மாதிரி ஒரு பட்டன்னா இப்போ வந்து அலாம் மாதிரி இப்போ செயினில் ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், எதனா எமர்ஜென்சி அந்த செயின் பிடிச்சி இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இப்போ பேங்க்கில் கூட ஏதாவது ராபரி நடந்ததுன்னா அலாம் அடிப்பாங்களா, அது மாதிரி இங்கேயும் வந்து கோட் கிரே அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் மாதிரி சிஸ்டம் இருக்கும். அது ஹாஸ்பிட்டல் இருந்தால் இந்த மாதிரி எமர்ஜென்சியில் நம்ம அதை அடித்தோம்னா அவங்க வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க. அதெல்லாம் எத்தனை ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இது மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து ஒரு டாக்டர் வந்து நம்ம நம்பகமாக ஒரு டாக்டர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவருக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் நிறையா லெக்சர்லாம் கொடுத்துருக்கிறதா போயிருக்கிறார். அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் வந்து நம்பகமான டாக்டர் வந்து இவர்கிட்ட சொன்னதாக வந்து அவர் 2-3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறார். என்னென்னா, இது வந்து இங்கே வந்து ட்ரக்ஸு வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய புழக்கத்தில் இருக்குது. ட்ரக்ஸு வந்து நிறையா விற்கிறது, அதுலேருந்து வெளியிலேருந்து வந்து வாங்கி அதில் பணம் சம்பாதிக்கிறதுலாம் ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்ருக்கு இல்லீகலாக. இது நிறைய டாக்டர்ஸ் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதில் வந்து இப்போ இவர் பிரின்சிபல் சம்மந்தப்பட்டிருக்கிறா என்னன்னு தெரியல, நான் சம்மந்தப்பட்டிருக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நடந்துட்டுருக்கு, இல்லை பணம் சம்பாதிச்சிட்ருக்குறாங்க. இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியும் 2 வருஷமாக இதை பற்றி குரல் கொடுத்துட்டு இப்படி ரொம்ப யாருமே கண்டுக்க மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக ஏதாவது எவிடன்ஸ்லாம் கிடைக்குதான்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன் சொல்லி அதோட ஃப்ரெண்டு சீனியர் டாக்டர்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்குது. ஆல்ரெடி இந்த பொண்ணு சொல்லியிருக்குது. சொல்லி இது வருஷமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணால் பெரிய விவகாரம் ஆகிடும் சொல்லிட்டு தான் இது மாதிரி வந்து எல்லாரும் இதில் வந்து யாருன்னா அந்த எங்கள் டிஎம்சி கட்சி இருக்கு பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ், அந்த மம்தா பானர்ஜி அவங்க கட்சியில் இருக்க ஒரு எம்பியோட சொந்தக்கார பையனோ இல்லை அந்த ஏதோ ஒருத்தர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இந்த பிஸ்னஸில். ஸோ அவங்களெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இது மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற டாக்டர்ஸ், நம்பகமாக டாக்டர்ஸ் இவருக்கு சொல்லி இந்த டாக்டர் வந்து இங்கே சொல்லியிருக்கிறார் இப்படி. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அது மாதிரி நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து சிபிஐ வந்து அதெல்லாம் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக தோண்டி பார்த்து கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து சிபிஐயில் ஆக்ஷன் எடுத்தால் கூட எவிடன்ஸ்லாம் கரெக்டாக கிடைக்கிற மாதிரி, எவிடன்ஸ் இல்லையோ இல்லை எவிடன்ஸ் கோர்ட்டுக்கு கொண்டு போனால் கோர்ட்டு பார்த்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது, இந்த எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடும். கோர்ட்டு வந்து நிரூபிக்கப்படல சொல்லி விட்டுருவான். கண்டிப்பாக அப்படிலாம் விடவே கூடாதுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கேஸ் நடக்குது, ஒருத்தருக்கு மாதிரி அநீதி நடக்கிறப்ப நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், அதை பற்றி ரொம்ப போராட்டம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ என்ன சொல்லி அப்புறம் விட்டுடுறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இழப்பீடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் நடக்குதுன்னு சொல்லி விட்டுட்டு அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த டாப்பிக்கு அதுக்கு போயிடும். இப்படியே தான் காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. வந்து ஒரு திரும்ப அந்த தப்பு நடக்காமல் இருக்க மாட்டேங்குது. இப்போ வந்து இந்தியாவில் வந்து 140 கோடி ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட 75 கோடிக்கு மேலே பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ பெரியவங்கன்னு கிடையாது, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சு. இப்போ பேப்பரை தந்தா நியூஸ் எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு எத்தனை இது மாதிரி வந்து பாலியல் வன்கொடுமைன்னு எத்தனை பேர், சின்ன குழந்தைங்க பெரியவங்கலேருந்து எவ்வளோ வருது பாருங்க. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி இந்த கேஸ் நடந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல இப்படி தான் ஒரு டியூட்டி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை முடிச்சு 9 மணிக்கு கிளம்பி 2 வீலர் எடுக்க போகிறப்ப எவனோத்த வந்து மேலே வந்து இது மாதிரி அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப நம்ம கத்தி செக்யூரிட்டிலாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி அப்புறம் வந்து கேரளாவில் அது மாதிரி தான் ஒருத்தவங்க வந்து டியூட்டி முடிச்சு இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பின்னாடியே ஒருத்தன் வந்து பண்ணி கொலை பண்ணி போட்டுடுறான். அவங்கள காணும்னு சொல்லி 1 வாரமாக தேடினா அவங்க முட்புதரில் வந்து இறந்து கிடக்குறாங்க. இது மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போச்சு. எங்கேயுமே எந்த இதில் வருதுன்னு தெரியல. ஒரு நடக்கிறப்ப தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா சட்டம் வந்து பயங்கர கடுமையாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து தூக்கு தண்டனை, மரண தண்டனை தான் கொடுக்கணுங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம அரப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு முன்னாடி வந்து எப்படி தண்டனை நிறைவேற்றுறாங்க. அது மாதிரிலாம் வந்தால் தான் இங்கே அட்லீஸ்ட் அப்படி இல்லை அட்லீஸ்ட் மரண தண்டனையாச்சும் கொடுத்தா தான் அது கேஸ் ரொம்ப இழுக்காமல் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சீக்கிரமாகவே மரண தண்டனை கொடுத்தா தான் இது மாதிரி குற்றங்களை கண்டிப்பாக தடுக்க முடியும். நம்ம வந்து காம்பன்சேஷன் கொடுத்து இது பண்ணிட்டு பார்க்குறோம் சொல்லி போட்டு இப்படி அசால்ட்டாக விட்டுருந்தா என்ன சொல்ல பிறகு அந்த ஊரில் நடக்கிறது நம்ம ஊரில் நடக்கும். இது எப்படி, இதுக்கு முடிவு தான் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து சட்டம் வந்து கண்டிப்பாக வந்து கடுமையான சட்டம் வரணும். அதே மாதிரி பெண்கள் தற்காத்து கொள்றதுக்கு ஏதாவது வழியை வந்து சொல்லணும்.
எது வந்து என்ன அதுக்கு வந்து சொல்லி கண்டிப்பாக அந்த பாதுகாப்பு தற்காப்புக்காக நம்ம எதாவது பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தாலும் நம்ம வந்து இது மாதிரி நடக்காமல் இருக்கும். இல்லைனா வந்து பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போலாம் வர வர முன்னாலாம் ஏதோ நடந்தது. இப்போ அடிக்கடி ஒரு நாள் பேப்பர் திறந்தால் அவ்வளோ நடக்குது. அவ்வளோ படிக்கலாம் எங்கே முடிவு என்ன தான் பண்ண போகிறோம் நமக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது. அப்படியே வந்து யார் வந்து அக்யூஸ்டாக அவங்களால எல்லாரையும் கண்டுபிடிச்சி எதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டு வந்து அவங்க சட்டத்து மூலமா கண்டிப்பாக வந்து அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுத்தாதான் அடுத்தாப்புல வந்து இது மாதிரி நடக்கிறதுக்கு செய்யறதுக்கு எல்லாம் பயப்படுவானுங்க. அதை விட்டுட்டு கூலாக ஒருத்தன் வந்து நான் தான் பண்ணேன் சொல்லி அவனை வச்சு இந்த சஞ்சய் ராமனூத்தனை பிடிச்சி போலீஸ் வாலண்டியர் பிடிச்சி போட்டு நான் தான் பண்ணேன் தூக்கில் போட்டு ஈஸியாக கூலாக பேச போகிறான். சினிமாவில் வர மாதிரி இருக்குது. இது மாதிரி வந்து கூலாக பண்ணால் அவன் போயிட்டானா மற்றவங்களும் தப்பிச்சு என்ன சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஒரு தப்பு நடக்கும், தப்பை தண்டிச்சு கேட்டால் இது மாதிரி நடக்குமா? சொல்லி பாருங்கள் எவ்வளோ அது ஒவ்வொரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அந்த ஒரு பொண்ணு ஒரு உடனே இப்போ தூக்கில் போட்டால் கூட உடனே போட்டு செத்து போயிடும். அந்த பொண்ணு தனியாளாக 2 மணி நேரம் கஷ்டப்பட்டுருக்கும். என்னென்ன நினச்சிக்கும் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா? அதுவும் அது வந்து ஆன் கேம்பஸில் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லையே நடந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ தூரம் மக்களுக்காக அவ்வளோ சேவை பண்ணணும்னு நினச்சி பண்ணி படித்து அவ்வளோ டாக்டர் அதுக்கு ஹாஸ்பிட்டலே பாதுகாப்பு இல்லாமல் யாராவது வரமாட்டாங்களா போக மாட்டாங்க எவ்வளோ கத்த வந்திருக்கும். அவ்வளோ சித்திரவதை பண்ணி கொன்ற அளவுக்கு பண்ணுறக்காரங்களாம் இவங்களாம் சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பாக வந்து சொல்கிற மாதிரி அதான் சொல்கிறேனே நடு ரோடில் நிற்க வச்சு கொல்லணும்னு சொல்கிறாங்க. அப்படி தாங்க பண்ணணும். இதெல்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்ச சிபிஐ வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு கடவுள் இருந்தாருன்னா உண்மையிலேயே வந்து ஒரு கண்டுபிடிச்சி அந்த அவனுக்கு வந்து இது மாதிரி மரண தண்டனை கொடுத்தாங்க தீர்ப்பு கேட்டாலும் மனசே ஆகும். அவ்வளோ இருக்குங்க. யாரோ ஒரு பொண்ணு சொல்ல முடியல விட முடியல. அதில் இந்த ப்ரொட்டஸ்டையும் நிறுத்தவே கூடாது. நம்மளும் கண்டிப்பாக குரல் கொடுத்துட்டே தான் இருக்கணும். இது இப்படியே சும்மா விட்டு நம்மளுக்கு நடக்கல யாருக்கோ ஏதோ ஒரு நடந்து சொல்லி நம்ம விடவே கூடாது. அலட்சியமாக கண்டிப்பாக பண்ணணும். அது மாதிரி இந்த ட்ரக்ஸு இது மாதிரி எதனால் இப்படி ஜாஸ்தியாகுதுன்னு தெரியல. ட்ரக்ஸ்னாலையா இல்லை குடியினாலையா இல்லை இது இன்டர்நெட்லாம் பார்க்குறாங்க அதனாலையா என்னன்னே தெரியல. எதுவாக இருந்தாலும் இது மாதிரி நடக்கிறது வந்து இன்னுமே நடக்கக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு கண்டிப்பாக வந்து உடனே சட்டத்தை மாற்றி பயங்கரமாக அதுக்கு வந்து மரண தண்டனையை கொண்டு வந்தே ஆகணும். இல்லைன்னா அது வரைக்கும் வந்து இல்லைன்னா வந்து பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. இப்போ எங்கே தான் போகிறது சொல்லுங்கள். இங்கே மட்டும் இல்லை USA UK எல்லா இடத்தையும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இந்தியா நினச்சாலே என்ன நினைக்கிறாங்க எல்லாமே என்ன நடப்பாங்க. ஒரு டாக்டருக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னா இவ்வளோ சித்திரவதைன்னா அது யாராம் கேட்குறாங்க. கல் மனசாந்த கலங்கிடுனாலும் அது மாதிரி இருந்திருக்குது. அவங்க அப்பாவும் வந்து காம்பன்சேஷன் கொடுத்தா வேணான்ட்டார். அழகா பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம் என் கூட வாங்கினோம்னா எனக்கு பொண்ணு அவளை கொடுமைப்படுத்தி செத்து போயிட்டாங்க. உடனே பணத்தை கொடுத்தா எப்படி வாங்குவாங்க? அதை வாங்கி என்ன பண்ண முடியும்? பொண்ணு வந்துருமா? இல்லை அந்த அதெல்லாம் வந்து வாங்க முடியாது. நான் வாங்க மாட்டேன் வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து பலிக்கும் நான் வாங்கினேன்னா அது எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். இவ்வளோ பேர் பசங்க பொண்ணுங்கள்லாம் என் பொண்ணு பையனாக தான் பார்க்குறேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க விடுறதா இல்லை. அது மாதிரி கண்டிப்பாக வந்து இது வந்து ராகுல் காந்தி இப்போ சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இது மாதிரி வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து ரொம்ப பயங்கரமானது. இதை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சி அவங்க வந்து இது கண்டிப்பாக வந்து அவங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஊரில் வந்து அவங்க வந்து ஒரு லேடி தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர் எல்லாமே லேடி தான். இருந்தாலும் அவங்க யாருமே ஒரு குரல் கூட கொடுக்கல, பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன ஒரு ஆட்சி நடக்கல என்ன ஒரு இப்படி பாருங்கள். அதில் கண்டிப்பாக அது வந்து இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம கண்டிப்பாக குரல் கொடுத்தே ஆகணுங்க. இது மாதிரி மறுபடியும் இது மாதிரி ஒன்று நடக்கக்கூடாது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.